ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். அதாவது இல்லை, தப்பான இன்ட்ரோ. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது எலான் மஸ்க் 2.0. ஒரே நாள் வந்து சட்டையை போட்டேன்னா எலான் மஸ்க் 2.0 அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான டிஸ்கஷனுங்க இது. அப்புறம் சட்டையெல்லாம் போட்டு வரலின்னா அப்புறம் என்ன மரியாதை? எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மில்லியன்ஸ் கணக்கில் பேச போகிறோம். அப்புறம் நம்ம சட்டையெல்லாம் போட்டு வரணுமா இல்லையா? இல்லை, அதாவது கௌதம் வந்து வார வாரம் அவர் கரைக்கிற பாக்கெட் மணி பற்றி பேச போகிறாரு. பாக்கெட் மணி அதான் இருக்க போகுது. இனிமேல் காப் கருத்தில் நீ பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். போகிற நிலமையில பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கள் பிரசிடென்ட் இங்கே வந்து பண்ணுற வேலை இருக்குமான்னு தெரில. எனக்கெல்லாம் அந்த நிலமையில தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சம கம்பெனியை வாங்கிருங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? யார்கிட்ட? இல்லை, அந்த பிரசிடென்ட் பேசி நீங்களே வாங்கிருங்க கம்பெனியை. என்ன கம்பெனியை? நீங்கள் இப்போ வேலை பார்க்குறீங்கல்ல, இப்போ எனிவே இப்போ டைம் பாஸுக்கு தானே வேலை பார்க்குறீங்க. அது அப்படியே கம்பெனியை வாங்கிருங்க, அவ்வளோதான். அதான் என்ன பண்ணுறது? அதான் நிலமை வந்து இங்கே உசுப்பேத்தி வரவன் போலவா நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சட்டையை போட்டனால இங்கே பாருங்க, வேலையெல்லாம் முடிச்சுப்புட்டு ஏதோ கடைசியில் இருக்க ஒரு 10 நிமிஷத்தில் இந்த எபிசோடை உங்களை கொண்டு வரணுமேங்கிற காரணத்துக்காக இன்னும் வேலையை முடிச்சுட்டு போகாம கூட உட்காந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து என்னை தூக்கிடுவாங்கங்கிற பயத்தில் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் பிரேக் வந்துருச்சு. இன்டர்நேஷ்னல் பிரேக்கில் இந்த எபிசோட் ரொம்ப நாளாக பண்ணணுன்ட்டு நானும் சேஷாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு வழியாக அந்த இன்டர்நேஷ்னல் பிரேக் வந்துச்சு. கவலைக்கரமான சிச்சுவேஷன் நம்ம கிளப் இருந்தாலும் இது நம்ம பண்ணித்தானே ஆகணும், என்ன பண்ணுறது? ஆமாம், இல்லை இந்த எபிசோட் வந்து நம்ம ரொம்ப நாளாக ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாகவே இதை நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து நம்ம கிளப்போட ஃபைனான்சஸ் அதை பற்றி தான் இந்த பேச்சு. ஸோ வந்து என்ன, அதாவது ஃபைனான்சஸ்னால் வெறும் ட்ரான்ஸ்ஃபரில் இவ்வளோ வருது, சேலரியில் இவ்வளோ போகிறதுன்னு மாதிரி இல்லை. லைக் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து இந்த எபிசோடுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு கௌதம் தான். நான் எதுவும் பண்ணேன்னு சொன்னால் ரொம்ப கேவலமாக செருப்பை கட்டி அடி வாங்கினா என்னை கோத்து விட்டுறலாம், நம்மளுக்கு தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலே கையை விரிச்சிடுறது. எனக்கு தெரியாது, எல்லாம் அவரு தான் என்ன இருந்தாலும் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, இந்த ரெக்கார்டிங்க்கு முன்னாடி இந்த எபிசோட் பற்றி பேசும்போதே சொன்னேன், எனக்கு இந்த ஃபைனான்ஸ் எல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது எனக்கு. ஸோ இந்த எபிசோட் வந்து இந்த எபிசோட் முதல்ல எதுக்குன்னா, எஃப்எஸ்ஜி வந்து ஓகே, தே ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் அ ஃபுட்பால் கிளப், ஓகேவா, அண்ட் தே ஆர் பிஸ்னஸ் பீப்புள். மெயினாக நம்ம வந்து யோசிச்சாகணும், ஆஸ் ஃபேன்ஸ் வி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த கேம் இன் த மெயின் வேஸ். ஸ்டேடியம் போகாமல் பாய்காட் பண்ணுறது, எஃப்எஸ்ஜிக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்காம பண்ணுறது, இல்லைன்னா வந்துட்டு யூ டோன்ட் பை எனி மர்ச்சன்டைசிங். மெயின் இந்த ரெண்டுமே பண்ணால் தான் எஃப்எஸ்ஜிக்கு வந்து என்னடா இப்படி பண்ணுறாங்க, ஒரு வேளை நம்ம தப்பு பண்ணுறோம் போல், அதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏர்ஜ் வரும். ஏன்னா அவன் ஒரு பிஸ்னஸ் மேன், அவனுக்கு இன்கம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஓகே, அதுதான் மெயின். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவன்கிட்ட போயிட்டு டேய் உன்னால் செலவு பண்ண முடியாதா, உன் பணத்தை எடுத்து வர முடியாதான்னு கேட்குற ரைட்ஸ் நம்மளுக்கு இல்லை. வி ஆர் ஃபேன்ஸ் ஆஃப் த ஃபுட்பால் கிளப் விச் வி டோன்ட் ஓன். primarily அதான், we don't own anything. We are contributing to the yearly revenue of the football club. ஆமாம் ஆமாம், அதுதான் மெயினான விஷயம். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் இந்த சம்மரில் இதை வாங்கி கொடுக்க மாட்டானா, அதை வாங்கி கொடுக்க மாட்டானா, இப்படி வாங்கி கொடுக்கல நம்ம எப்படி கம்பீட் பண்ணுறதுன்னு கேட்கக்கூடிய உரிமை நம்மள்ட்ட டெக்னிக்கலி இல்லை. லைக் ஆமாம், ஆஸ் ஃபேன்ஸ் நம்ம வந்து ஆஸ் ஃபேன்ஸ் ஆஃப் த டீம் நம்ம கேட்கலாம். பட் அதாவது அவன் காசை ஏன் அவன் செலவு பண்ணலன்னு நமக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லை. அதாவது இப்போ இது நீங்களும் நானும் வந்து இன்னொருத்தர் ரோட்டில் போகிறோன்ட்டு பாட்டு நீ என்னத்துக்கு அந்த கடைக்கு போனேன், ஏன் அந்த படத்தை செலவு பண்ணேன்னு கேட்குற மாதிரி அது. எக்ஸாக்ட்லி, அவன் சொல்லுவான் உன்னை நான் சப்போர்ட் பண்ணவே சொல்ல, உன்னை விட்டேன்னா 10,000 பேர் இருக்கான் உன் சீட்டுக்கு வேணா ஸ்டேடியமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் போயிடுவான். பட் திஸ் வீடியோ இஸ் டு கிளியர் தட் எஃப்எஸ்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்கிறது வந்து ஒரு மித்து. ஓகே, நாட் ஆஸ் மச் ஆஸ் ஒரு மேன் சிட்டி, ஒரு செல்சி, ஒரு யுனைடெட். ஆல்தோ யுனைடெட் கேவலமாக பண்ணாலும் தே டிட் ஸ்பெண்ட் இட். அந்த அளவுக்கு நம்ம பண்ணலையான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணல. அது நானும் சேஷாதிரியும் டினைலாம் பண்ண போகிறதில்ல, ஆப்வியஸ்லி பண்ணல. லாஸ்ட் 3 விண்டோஸாக வந்து 10 மில்லியன் செலவு பண்ணியிருக்கோம், விச் இஸ் வெரி ராங். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நம்ம பண்ணவே இல்லையான்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி சம்பளம் 150 மில்லியன் பண்ணோம். ஆமாம், தட்ஸ் ஆல்சோ தேர். எக்ஸாக்ட்லி, சுபாஷ்ல வாங்கினது, ஈவன் கோயிங் பிஃபோர் தட் வேன் டைக், ஆலிசன், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணியிருக்கோம். பட் மற்றவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய க்ரீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு பண்ணல. தட் இஸ் ட்ரூ. இல்லை, அதாவது நம்ம கிளப்பை வந்து ஒரு ஆர்சனலுக்கோ ஒரு மேன் சிட்டிக்கோ கம்பேர் பண்ணோன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணல, அப்படி தான் சொல்லல. எக்ஸாக்ட்லி, அவர் நெட் ஸ்பெண்ட் இஸ் த லீஸ்ட் அமங் த டாப் 6 ட்ரெடிஷ்னல் டாப் 6. அண்ட் தட் இஸ் அ ஃபேக்ட். அது யாருனாலையும் டினையும் பண்ண முடியாது. தட் இஸ் அ ஃபேக்ட். கண்டிப்பாக தட் இஸ் வாட் வீவ் டன். அண்ட் ஓகே, அவங்கள பண்ணத்துக்கும் வி ended up winning everything. அதுவும் ஃபேக்ட் தான். அது வந்து ஓகே, அது எஃப்எஸ்ஜி காரணம் இல்லை, அது கிளாப்பு தான் காரணம் அப்படின்னா
அப்போ ஹவு கேன் கிளாப் ப்ளே வித்தவுட் ஹிஸ் பிளேயர்ஸ்? அது எஃப்எஸ்சி வாங்கி கொடுத்தனால தானே கிளாப்னாலையும் பண்ண முடிஞ்சுது. இட்ஸ் ஆல்வேஸ் டூ வேஸ். ஜெயிச்சா நம்ம கிளாப்கிட்ட போகிறோம், தோத்தா நம்ம எஃப்எஸ்சிட்ட போகிறோம். அது எப்படி நியாயம்? ஆமாம், இல்லை அதுதாங்க. அதாவது லைக் ஜென்ரலாக எனக்கு இந்த ஓனர்ஷிப்லாம் ரொம்ப தெரில. பட் த ஃபேக்ட் இஸ் போத் ஆஃப் தம் ஆர் லிங்க். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பிளேயர் இல்லாமல் எவ்வளோ நல்ல கோச்சாக இருந்தாலும் வந்து கஷ்டம் ஜெயிக்கிறது. நல்ல கோச் இல்லாமல் எவ்வளோ நல்ல பிளேயராக இருந்தாலும் ஜெயிக்கிறது கஷ்டம். ஸோ இது வந்து இன்ஃபேக்ட் மேன் சிட்டியே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அதுக்கு. அதாவது கார்டியோலா வரதுக்கு முன்னாடியும் தே ஹேட் வெரி குட் பிளேயர்ஸ் கேப்பபிள் ஆஃப் வின்னிங் த லீக். பட் ஏன் வந்து ஒரு அந்த யார் அப்போ மேனேஜர் இருந்தால் பெலக்ரினோ தானே. ஸோ ஏன் வந்து தேவர் நாட் ஏபிள் டு வின் இந்த ஒரு ட்ரெபிளோ ஒரு செஞ்சுரியன்ஸோ அந்த மாதிரி ஜெயிக்க முடியல அந்த பிளேயர்ஸை வச்சுக்கிட்டே. ஸோ அதே தான் இங்கே மேன் சிட்டிக்கு வந்த அப்புறம் குவார்டியோலா வந்து யூ ஒன் எவ்ரி திங். ஸோ யூ நீட் அ குட் கோச் அண்ட் யூ நீட் அ குட் ஓனர், அதாவது யூ நீட் குட் பிளேயர்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த வீடியோ வந்து எஸ்பெஷலி 2024 வேர் ஆஸ் அ கிளப் வி ஸ்டாண்ட். எவ்வளோ பணம் உள்ள வருது, எவ்வளோ பணம் வெளியே போகுது, எஃப்எஸ்சி கிளப்பை எப்படி ரன் பண்ணுறாங்க, எஃப்எஸ்சி மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் இன்வால்வ்டாக இருக்காங்க, இத்தனை விஷயத்தையும் தான் வந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஓப்பனாக இப்போவே நானும் சேஷாதிரியும் சொல்லிடுறோம், இட் வில் பி அ போரிங் வீடியோ. இது வந்து நம்ம ஒரு கேமை பற்றிட்டு ஆவுன்னு வந்து கத்துறதோ இல்லை ரியாக்ட் பண்ணுறதோ இல்லை. திஸ் இஸ் ஃபார் அஸ் ஃபேன்ஸ், அட்லீஸ்ட் தமிழ் லிவர்பூல் ஃபேன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் வி ஆர் அஸ் அ கிளப். கரெக்ட். இதுதான் மெயின். இந்த ஆஸ்பெக்டில் என்னடா லெக்சர் எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி லெசன் எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்கன்னா இந்த விஷயத்தை அப்படி தான் சொல்லி ஆகணும், வேற வழியே கிடையாது. இல்லைங்க, இது ஃபைனான்ஸை பற்றி பேசணும், எல்லாம் நம்பர்ஸ் இருக்கும், கிராஃப்ஸ் இருக்கும், அது இதெல்லாம் இல்லை மேக்ஸ் கிளாஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் இது. பட் த ஃபேக்ட் இஸ் திஸ், அதாவது வந்து ஒரு டீப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை பார்க்கறதுக்கு யூ ஆர் வெரி வெல்கம் ஃபார் திஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட பர்ஸ்பெக்டிவை சொல்கிறேன். லைக் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்லாம் இப்போ இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் வரும் அந்த டாபிக் பற்றி பேசும்போது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கே இவ்வளோ ஐடியா இல்லை. லைக் ஓரளவுக்கு இருந்தது. பட் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஓஹோ இவ்வளோ இருக்குது போல இருக்குது விஷயம் அப்படின்னு எனக்கே ஆஸ் அ நியூட்ரல் இல்லை நான் ஃபைனான்ஷியல் பர்சன் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. இல்லை நான் ஆக்சுவலாக இந்த எபிசோடு அதுக்கு தான். ஏன்னா இதை நான் கற்றுக்கிற வரைக்குமே எனக்கும் சரி 100 மில்லியன் உள்ள வருது, 100 மில்லியன் வெளியே போகுது, இவனுக்கு என்ன, இவனுக்கு வந்து ஏன் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான் எனக்கும் தெரிஞ்சுது, அவ்வளோதான் எனக்கும் தோணுச்சு. Unless you sit and you understand what's happening and how a football club is run basically. அது தெரிஞ்சுக்கணுங்கிறதா இந்த வீடியோவே. ஸோ லெட்ஸ் ஸ்ட்ரெயிட்லி கெட் இன் டு வாட் வி ஆர் டீலிங். இன்ட்ரோ ஓகே 7.5 நிமிஷம் ஆடா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து we are just giving you context of what this video will be. அதனால் வந்துட்டு லெட்ஸ் கெட் இன் டு 2024's figures. லைக் வேர் ஆஸ் அ கிளப் வி ஸ்டாண்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா மெயினாக நமக்கு வந்திருக்கிறது வந்து 614 மில்லியன் இன் ரெவென்யூ. விச் ஆக்சுவலாக ஒரே ஒரு நிமிஷம், இந்த நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இமேஜஸ்லாம் நாங்கள் வந்து தனியாக ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டும் போடுறோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த செக்ஷனை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா வந்து நீங்கள் அப்புறம் போய் இமேஜஸ் கூட பார்க்கலாம், உங்கள் டீட்டெயில்டாக நீங்களே பார்த்துக்கலாம் அதெல்லாம். ஸோ கண்டினியூ. அட்மின் டியூட்டிஸும் சொல்லிடுறோம். இன்டர்நேஷ்னல் பிரேக்கு. ஸோ மறக்காமல் கீப் ஷோயிங் யுவர் சப்போர்ட். ஸோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு காப் கருத்து. நம்ம இன்டர்நேஷ்னல் பிரேக் முடியும் போது எவ்வளோ 1850 என்ன டார்கெட்? 1800. ஆமாம், இந்த சீசன் எண்டிங் இப்போ ஃபைனல் ஸ்ட்ரெச் ஆஃப் தி சீசன் வரப்போகுது. இந்த சீசன் எண்டில் 2000 அடிக்கணும், அதுதான் நம்ம டார்கெட்டு. ஸோ 2000 தான் மினிமம். இன்னும் அரௌண்ட் 200 and something சப்ஸ்கிரைபர்ஸ் பாக்கி இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம டார்கெட்டு. இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஹேண்டில் வந்து கீழே இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ரெண்டு இடத்துலையுமே போஸ்ட் ரெகுலராக வரும். பட் அதான் அதோட வந்து இது பண்ணிடலாம், அட்மின் டியூட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் இன்ட்ரோலாம். இப்போ வாங்க 614 மில்லியன் ரெவென்யூ. 614 மில்லியன் ரெவென்யூ ஃபார் லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் 2023-24 சீசனுக்கு. மெயின்லி இட் இஸ் அ வெரி வெரி ஹியூஜ் ட்ராப் இன் ரெவென்யூ பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் வி டென்ட் பிளே சாம்பியன்ஸ் லீக். இன்னும் சாம்பியன்ஸ் லீக் ஆடி இருந்தோம்னா வி வுட் ஹவ் காட்டன் மோர் ரெவென்யூ. ஆனால் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஆர் ரெவென்யூஸ் அப் பை 20 மில்லியன். அதுவும் இருக்குது. பட் சாம்பியன்ஸ் லீக் ஆடி இருந்தோம்னா இன்னும் அதிகமாக இருந்திருக்கும், இன்னுமே இருக்கும். ஆமாம். ஸோ 614 மில்லியனில் வந்துட்டு 102 மில்லியன் வந்து இந்த மேட்ச் டே ரெவென்யூ. எப்படி சொல்கிறது, மேட்ச் டே ரெவென்யூ தான் அந்த அங்கே வந்து டிக்கெட் சேல்ஸ் பண்ணுறது, அந்த ஜெர்சி வாங்குறது, மெர்ச்சன்டைசிங் வாங்குறது, இதெல்லாமே வந்து அந்த இதில் வந்துடுது, மேட்ச் டே ரெவென்யூவில் வந்துடுது. மேட்ச் டே போகிற ஃபேன்ஸ் மேட்ச் டிக்கெட்ஸு, அந்த ஸ்டேடியம்லேயே விற்கிற அந்த ஷர்ட் சேல்ஸு, அது இதில் ஒட்டலோஸ்க்கு அதெல்லாமே வந்து 100 மில்லியன் வந்து 102 மில்லியன். அண்ட் ப்ராட்காஸ்ட் ரெவென்யூ டபுள் தி அமௌண்ட் ஆஃப் மேட்ச் டே ரெவென்யூ. இதுதான் வந்து மெயின் நம்மளுடைய இதுவே ரெவென்யூவே பார்த்தோம்னா 204 மில்லியன் வருது. டிவிக்காரங்க வந்து லிவர்பூலுக்காக கொடுக்கறது வந்து 204 மில்லியன் போன வருஷம் அந்த ரெவென்யூ. அதுவும் இல்லாமல் இந்த கமர்ஷியல் ரெவென்யூவில் வந்து என்னெல்லாம் உள்ளே வரும் கமர்ஷியல் ரெவென்யூவில்?
இந்த மர்ச்சன்டைசிங் இந்த இதெல்லாம் வரும், இந்த அது வாங்குறது, இந்த ஸ்பான்சர்ஷிப் டீல்ஸு, ஸ்பான்சர்ஷிப் இந்த டீல்ஸ். இந்த ஆமா சட்டையில் இங்கே போடுறது இங்கே போடுறது ஆமா எல்லாம், அது எல்லாமே வந்து ஆமா கமர்ஷியல் டீல். அஃபிஷியல் ட்ரிங்க் பார்ட்னர், அஃபிஷியல் பேப்பர் பார்ட்னர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பார்ட்னர் இருக்குது. அதனால வந்து இதிலெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா நம்ம கமர்ஷியலாக 308 மில்லியன் வந்திருக்கு பவுண்ட்ஸ். ஆமா இது எல்லாமே பவுண்ட்ஸில். ஸோ டோட்டலாக 614 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ரெவென்யூ ஆமா 23-24 சீசனுக்கு. அதில் வந்துட்டு 386 மில்லியனே நம்ம வந்து வேஜஸ்க்கு மட்டும் கொடுக்குறோம். ம் பர் இயர் 386 மில்லியன் பவுண்ட்ஸ் வேஜஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த ஆமா வேஜஸில் என்னெல்லாம் வருதுன்னா பேஸ் வேஜஸ், ஸ்டாஃபோடைய பேமெண்ட்ஸு அண்ட் அந்த பிளேயர்ஸுக்குலாம் போனஸ் வரும். நீ இத்தனை கேம் வின் பண்ணினா இவ்வளோ போனஸு, இந்த ஆமா ட்ரோஃபி வின் பண்ணால் இவ்வளோ போனஸு, டாப் ஆமா 4ல் முடித்தா இவ்வளோ போனஸ், அந்த மாதிரி. ஸோ அந்த போனஸ்லலாம் வந்துட்டு மொத்தமாக 386 மில்லியன் பே பண்ணியிருக்கோம். ம் இது எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த இதில் வரும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எப்படி 386 மில்லியன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் ஆமா சொன்ன மாதிரி நம்ம போடுவோம். அது போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஆமா அதில் வந்து அது 386. அடுத்தது 114 மில்லியன் வந்து அமார்டைசேஷனில் கொடுக்குறோம். அமார்டைசேஷன்னா பேசிக்லி ஒரு பிளேயரை வந்து வாங்கியிருப்போம் ட்ரான்ஸ்ஃபரில், வாங்கிட்டு 5 வருஷத்தில் கொடுக்குறோம், டீல் போட்டிருப்போம். ஆமா இது வந்து வாங்கின பிளேயருக்கு இப்போ தான் சொன்னா பிளேயர் நம்ம எண்டோ வாங்கினது, மெக்காலிஸ்டர் வாங்கினது, சோபஸ் லை வாங்கினது, கிராவன் பர்ச் வாங்கினது, இவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக 5 வருஷம் டீல் போட்டிருப்போம். அதாவது வந்து ஜென்ரலாக பிளேயர்ஸை வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கிளப்ஸ் வந்து ஒரே, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி இப்போ டார்வின்லாம் எடுத்துப்போமே, அவ்வளோ ஹை ஃபீஸ் 90 மில்லியன் இருந்துச்சுன்னா ஒரே தரையாக 90 மில்லியன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ரேர். அன்லெஸ் ரிலீஸ் கிளாஸ் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அப்படி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹை ப்ரைஸ் இருக்கும்போது எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இப்போ ஒரு 40 மில்லியன் கொடுக்குறோம், அடுத்த 5 வருஷத்தில் பாக்கி இருக்கிற 50 மில்லியன் நாங்கள் வந்து வருஷம் 10 மில்லியன் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு அப்படி தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அப்போ தான் கிளப்புக்கு வந்து அந்த ஒரு லாஸஸ் வந்து கம்மியாகும். இன்கேஸ் ஒரு லாஸ் இருந்துச்சுன்னா அந்த சீசன் வந்து கம்மியாகும். ஒரே தடவை 90 கொடுத்தோம்னா அது லாஸஸ் பெருசாகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து இன்கமிங்க்கும் பொருந்தும். இப்போ நம்ம வெளியே கொடுக்குற மாதிரி நமக்குள்ளே வரதும் அப்படி தான் வரும். நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து இல்லை, அன்லஸ் நம்ம ஒரு பிளேயர் விற்கும் போது எனக்கு ஸ்ட்ரைட்டாக நீ கொடுத்தினா தான்டா விற்கிறேன் அப்படின்னு நம்ம கிளாஸ் வச்சுருந்தோம்னா வேணால் ஸ்ட்ரெயிட்டாக அப் ஃப்ரண்ட் பேமெண்ட்டில் எல்லாமே வரும். இல்லைன்னா வந்துட்டு இட் ஹேஸ் டு பி திஸ் வே. உள்ளே வரும்போதும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அமர்டைசேஷனில் தான் உள்ளே வந்து சேரும். ஓகே, ஸோ இந்த அமர்டைசேஷனில் இந்த வருஷம் வந்து நம்ம வந்து 114 மில்லியன் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் போக நமக்கு வந்து ஒரு, அதாவது 614 மில்லியன் ரெவன்யூ வந்தாலும் நமக்கு மொத்தமாக லாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-65 மில்லியன் வந்து நம்மளுக்கு லாஸில் வந்திருக்கு. இது மேபி இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வந்து டு த டீ இருக்காது. ஒரு 10 மில்லியன் 5 மில்லியன் அப் ஆர் டவுன் வச்சுக்கோங்களேன். எனக்கு கிடைச்ச ஸ்டாட்ஸ் படி நான் சொல்கிறேன். ஒரு 60 மில்லியன் லாஸ்ட்டில் வந்து நிற்கிறோம் மொத்தமாக. இவ்வளோ ரெவன்யூ வந்தும் நம்மளுடைய என்ன சொல்கிறது, சேல்ஸ் இல்லை, அது என்னங்க சொல்கிறது, நம்மளுடைய ஐயோ என்ன சொல்கிறது, காஸ்ட் ஆஃப் ரன்னிங் த கிளப். அது வந்து மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 மில்லியன் லாஸில் தான் வந்து நிற்கிது மொத்தமாக. ஓகேவா? ஸோ ரெவன்யூஸு இதெல்லாம் போக, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் போக, ப்ராஃபிட் வந்து ஒரு 60 மில்லியன் வந்து நிற்கிது. பிளேயர் சேலில் ப்ராஃபிட், பிளேயர் சேல் பண்ணது வந்துட்டு 54 மில்லியனுக்கு பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த 54 மில்லியன் நம்மளுக்கு 22 மில்லியன் தான் ப்ராஃபிட். ஏன்னா நம்ம அவ்வளோ அந்த பிளேயருக்கு அவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்போம். அது போக நம்மளுக்கு இருக்கிற ப்ராஃபிட் வந்து 22 மில்லியன். பிளேயர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 95 மில்லியனுக்கு அந்த 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 சீசனில். அண்ட் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் தட் வர் சோல்டு வந்து 232 மில்லியன் நம்ம வாங்கியிருந்ததை தான் இந்த வருஷம் வந்து இவ்வளோ தான் விற்றுருக்கோம். ஏன்னா நாட் டு ஃபர்கெட், ராபர்ட்டோ ஃபர்மினோ எல்லாம் வந்து 40 மில்லியனுக்கு என்னமோ வாங்கினோம், அவங்களாம் ஃப்ரீயில் போனாங்க. தியாகோ 20 மில்லியனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து இது ஐயோ நாபி கைட்டா 60 மில்லியனு ஃப்ரீ, அதுவும் வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சு ஃப்ரீயாக தான் வந்து போனால். அலெக்ஸ் ஆக்ஸ்லேட் சேம்பர்லின் 40 மில்லியனுக்கு வாங்கினோம், அவனும் வந்து ஃப்ரீயாக தான் போனான். ஸோ இவங்க எல்லாமே வந்து நம்ம வாங்கின பிளேயர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் வெளியே போனாங்க. ஸோ அதனால தான் தி ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த பிளேயர் வந்து 232 மில்லியன் இருந்திருக்கு. நம்ம வந்து மொத்தமாகவே சேல் பண்ணி ப்ராஃபிட் பார்த்தது வெறும் 22 மில்லியன் தான். ஆமாம், நிறைய பேர் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி சேலில் போல் ஃப்ரீயாக தான் போனாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்குறோம்னா 749 மில்லியன் நம்மளுடைய ஸ்குவாடு காஸ்ட் மொத்தமாக எல்லாம் வாங்கி போட்டதில் வந்து 749 மில்லியன் இருக்குது நம்மளுடைய ஸ்குவாட் காஸ்ட். இப்போதைக்கு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற மொத்த 25 பிளேயரோ 30 பிளேயர் ஸ்குவாடோ 750 மில்லியன் பக்கமாக நம்மளோட ஸ்குவாட் காஸ்ட் இருக்குது, எல்லா பிளேயர்ஸும் கம்பைன் பண்ணி வச்சோம்னா. ஓகேவா? அண்ட் இந்த வருஷம் லோன்ஸ் வந்து இன்னும் 127 மில்லியன் லோனில் இருக்குது. இது யார்ட்டு இருக்குன்னா எஃப்எஸ்ஜிங்கிற ஒரு என்டிட்டிட்டு இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஓனரே வந்து கிளப்புக்கு லோன் கொடுத்துருக்காங்க.
அந்த எஃப்எஸ்ஜி லோன்ஸ். ஸோ அதில் வந்து 127 மில்லியன் இருக்குது. அண்ட் வேஜஸ் டு இன்கம் ரேஷியோ இதுதான் வந்து மெயினான விஷயம். இதில் என்னென்னா எவ்வளோ இன்கம் வருது, அதில் எவ்வளோ நம்ம வேஜஸாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 63%. ஆமாம். 100 உள்ள வருதுன்னா 63 நம்ம வேஜஸ்க்கே கொடுத்துட்றோம். ஆமாம். அந்த மாதிரி கணக்கில் வந்து 63% வந்து வேஜஸ் இதில் வந்து போயிருக்குது. ஸோ அண்ட் போன வருஷத்தோடைய மெயினான விஷயம் என்னென்னா கிளாப் டீம் அப்படியே டிபார்ட் ஆகி வெளியே போனாங்கல்ல, அதுக்கு வந்து நம்ம 9.6 மில்லியன் பவுண்ட்ஸ் பே பண்ணோம். ஆமாம், அவங்களுக்கு காம்பன்சேஷன் அதெல்லாம் கொடுக்கணும். அண்ட் இன்கமிங் ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அவங்களுக்கும் வந்து 3.8 மில்லியன் நம்ம காம்பன்சேஷன்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் அவுட்லைன் ஆஃப் எவ்வளோ நம்ம கிளப்புக்கு வந்து ரெவன்யூ வந்துருக்குது, எவ்வளோ வந்து நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் விஷயம். மொத்த அவுட்லைன் இதை வந்துட்டு நம்ம இயர் ஆன் இயர் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே தான் போயிருக்கோம். ஏன்னா கமர்ஷியலாக பார்த்தோம்னா 2020 வந்துட்டு வெறும் 217 மில்லியன் தான் வந்திருக்கு. ஆனால் 2024 308 மில்லியன் வந்திருக்கு. ஆமாம், கமர்ஷியல் இன்கம் மட்டுமே. எவ்ரி திங் ஹஸ் எக்ஸ்பேண்டட். ஆகிட்டே தான் போயிருக்கு. ப்ராட்காஸ்ட்டில் மட்டும்தான் ட்ராப் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 242 மில்லியன் வந்திருக்கு, ஆனால் இந்த வருஷம் 204 மில்லியன் தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஆடல. சாம்பியன்ஸ் லீக் கிடையாது. அண்ட் லாஸ்ட்டாக இதே ரேஞ்சில் இருந்தது 2020, அப்போ கோவிட் சீசனு. கரெக்ட், கோவிட் சீசன் இருந்தப்போ தான் நம்ம வந்து இந்த லெவலுக்கு லோவாக எடுத்திருக்கோம். அண்ட் இந்த சீசன்லாம் அவர் ஃபைனான்சஸ் வில் பி ரியலி ஹை. ஏன்னா நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஆடுறோம். நம்ம சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜஸ்லேயே நம்ம 100 மில்லியன் வாங்கணும். ப்ரைஸ் மணி குரூப் ஸ்டேஜ் டாப் பண்ணதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட 110 மில்லியன் நமக்கு. ஸோ இந்த வருஷம் ஃபைனான்சஸ் வில் பி ரியலி ஹை. ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து அந்த அமார்டைசேஷனும் வந்து ஒரே லெவலில் வச்சுருக்காங்க. 100, 108, 114 மில்லியன் வந்து இப்போ நிற்கிது. இந்த இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா வேஜஸ் ஹாவ் ஆல்சோ ஸ்டெடிலி கெப்ட் இன்க்ரீசிங். 2020 326 மில்லியன்லேருந்து 2024 386 மில்லியன் வந்திருக்கும். ஸோ ஆஸ் யூ கெட் சக்ஸஸ் பிளேயர்ஸ் வில் டிமாண்ட் பிகர் சேலரிஸ். ஸோ வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா 386 மில்லியன் பவுண்ட்ஸில் இருக்கும். ஸோ ஆஸ் அ ஃபேன் ஆஃப் த கிளப் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து 2024 உடைய ஃபிகர்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ இத்தனை நாள் உங்களுக்கு தெரியாது, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போது உங்களுடைய அபிப்பிராயம் ஆஃப் எஃப்எஸ்ஜி மாறி இருக்கா? எனக்கு வந்து லைக் ஐ திங்க் அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா தேவ் கெப்ட் இட் அண்டர் கண்ட்ரோல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வித் த வேஜஸ் டு இன்கம் ரேஷியோ ஒன்று 63% ஸ்டெடி சின்ஸ் 2020. கமர்ஷியல் இன்கம் ஓகே, அது வந்து இட் கேன் சேஞ்ச் சாம்பியன்ஸ் லீக், அது இதெல்லாம் ப்ராட்காஸ்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேட்ச் டே ரெவன்யூ அதெல்லாம் வந்து தோஸ் திங்ஸ் கேன் சேஞ்ச். பட் அந்த வேஜஸ் டு இன்கம் வந்து தேவ் கெப்ட் இட் வெரி டைட். அண்ட் அந்த ஐ திங்க் ஸ்குவாட் வேஜஸ் பாருங்கள் 386 இருக்குது இப்போது. அதுவும் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இட் இஸ் ஸ்டில் லைக் வந்து 326, அதாவது 2020 326, இப்போ 386. அதாவது 5 வருஷத்தில் வந்து இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் ஒன்லி எவ்வளோ 60 மில்லியன், விச் இஸ் அன் எக்ஸ்பெக்டட் இன்க்ரீஸ். அண்ட் இன்ஃபேக்ட் நான் எக்ஸ்பெக்டட்னு கூட சொல்ல மாட்டேன், இட் இஸ் லெஸ் தென் எக்ஸ்பெக்டட்னு நான் சொல்லுவேன். நான் வந்து 400 தாண்டிரும்னு நினச்சேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மீன் மற்ற கிளப்போட ஃபிகர்ஸ் இல்லை, பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யுனைடெடோ செல்சியோ எடுத்தோம்னா ஐ ஃபீல் லைக் இட் வில் பி மச் ஹையர் அந்த இன்க்ரீஸ். ஸோ இது ஒன்று. அண்ட் நம்ம வந்து இப்போ மேன்செஸ்டர் சிட்டி எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களோட வேஜஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆல் தீஸ் பிக் பிளேயர்ஸ் வில் பி ஆன் ரியலி ஹை வேஜஸ். இப்போ ஏர்லிங் ஹாலண்ட்லாம் வந்து 60 மில்லியன் தான் வாங்கினாங்க. ஐ திங்க் ஹி ஷுட் பி க்ளோசர் டு 500K per week. அப்படியெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா தட்ஸ் அன் எக்ஸாபிட்டன்ட் ஃபிகர். அவங்களோட வேஜஸ் கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி 5 வருஷத்தில் 60 மில்லியன் இஸ் 12 மில்லியன் இன்க்ரீஸ் அ இயர், விச் இஸ் 1 மில்லியன் இன்க்ரீஸ் அ மந்த், விச் இஸ் கண்டிப்பாக கம்மியாக தான். நீங்கள் சொன்ன மாதிரி லெஸ்ஸர் தென் தி ஆவரேஜாக தான் இருக்கணும். அது 100%. ஆமாம். ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ஃபிகர்ஸ் வந்து நீங்கள் கிளப் என்னன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் வந்து ஆனால் இந்த ஃபிகர்ஸ் இந்த ஒரு கிளப் ஒரு ஃபுட்பால் கிளப் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்கனாக்க வாட் ஐ வில் திங்க் இஸ் திஸ் இஸ் அ ஹையர் மிட் டேபிள் கிளப். அதாவது ஒரு 7th 8th முடிக்கிற கிளப் தான் இது அப்படின்னு தட் வில் பி மை ஒப்பீனியன் இந்த ஃபிகர்ஸை பார்க்கும்போது. அதாவது ஒரு டாப் 2 டாப் 3ல முடிக்கிற கிளப்னு மேன் சிட்டி ஃபிகர்ஸ் பார்த்தா அப்படிதான் தோணும், யுனைடெட் ஃபிகர்ஸ் பார்த்தா அப்படிதான் தோணும். பட் இது வந்து அதுதான் ஃபேன்ஸ் கேட்குற கேள்வி. இப்போ நீ வந்து ஹையர் மிட் டேபிள் கிளப்னு சொல்லப்படுற இப்போ நீங்கள் இந்த ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் பார்த்தா அப்படி தெரியுது. அப்படி இருக்கிற கிளப் வந்து இவ்வளோ வின் பண்ணியிருக்குன்னா இஸ் இட் டவுன் டு த ஓனர் ஆர் இஸ் இட் டவுன் டு த மேனேஜருங்கிறதான் இப்போ ஃபேன்ஸ் வந்து நிற்கிறாங்க. இல்லை அதுதாங்க தட் கொஸ்டின் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி தேர். நம்ம இந்த ஒரு வீடியோ பண்ணாலும் சரி, இது மாதிரி ஒரு 100 வீடியோ பண்ணாலும் சரி, அந்த கொஸ்டின் வந்து இட் வில் ஆல்வேஸ் பி தேர். ஐ திங்க் இட் இஸ் போத்துங்க. அதாவது வந்து யூ ஹாவ் டு பை த ரைட் பிளேயர் அட் த ரைட் டைம் ஓனர் சைட்லேருந்து.
ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிசன் வேண்டைக் வாங்கினது, மிட்ஃபீல்டர் ரீவேம்ப் பண்ணினது. யூ ஹேவ் டு பை த ரைட் பிளேயர் அட் த ரைட் டைம், பட் ஆல்சோ யூ ஹேவ் டு ஹேவ் அ கோச் ஹூ கேன் கெட் த மேக்ஸிமம் அவுட் ஆஃப் தோஸ் பிளேயர்ஸ். ஸ்லாட்டாக இருக்கட்டும், கிளாப்பாக இருக்கட்டும், தே காட், அதாவது ஒரு ஒரு டீம் வந்து ஃபுட்பாலில் சொல்லுவாங்க, எனி ஸ்போர்ட்டில் சொல்லுவாங்க, ஒரு டீம் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தென் த சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு கோச் வேணும் அப்படின்னு. லைக் யூ நீட் போத், அதுதான் நான் சொல்ல வரேன். யூ நீட் குட் ஓனர்ஸ் who know how to run a club. அதாவது இப்போ யுனைடெட் இருக்கிற நிலைமை வந்து நமக்கு வரக்கூடாது, அதுதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ வந்து 386 மில்லியன் நம்ம சொல்லியிருந்தோம் வேஜஸ்ஸு. இப்போ நம்ம இருக்கிற, அதாவது இந்த capology.comங்கிறது தான் மோஸ்ட் ரிலையபிள் சைட் ஃபார் பிளேயர் வேஜஸ். இது வந்து 100% ட்ரூத்தும் இல்லை, 100% ஃபால்ஸும் இல்லை. நம்ம இந்த வெப்சைட்டை 90% நம்பலாம். இதுதான் வந்து பிளேயரோடைய வீக்லி வேஜஸ்னு. ஸோ இந்த வீக்லி வேஜஸ் ஒரே ஒரு இது, அந்த கேப்பாலஜியில் நீங்கள் வந்து இப்போ அந்த இமேஜ் ஸ்க்ரீனில் இருக்கும் உங்களுக்கு, அதில் வந்து இந்த டிக் மார்க் போட்டிருக்கும் க்ரீன் கலரில், அது வந்து வெரிஃபைட் சோர்ஸ். அது அந்த க்ரீன் டிக் போட்டிருந்ததுன்னா அது வெரிஃபைட், அதுதான் சேலரின்னு. கிரே டிக்னா இட் இஸ் அன் அப்ராக்சிமேட் இது அப்படின்னு. ஸோ இப்போ சேதா சொன்ன மாதிரி உங்கள் ஸ்க்ரீனில் அந்த தெரிஞ்ச இமேஜஸில் பார்த்தீங்கன்னா 2.488 மில்லியன் வந்து பெர் வீக் வேஜஸ். ஆமாம், நம்மளுடைய ஆல் பிளேயர்ஸ் கம்பைன்ட் வந்து 2.488 மில்லியன் வந்து பெர் வீக் வேஜஸ். அதை நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா க்ளோஸ் டு 130 மில்லியன் பெர் இயர் வருது. ஆமாம், கரெக்டா? இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி 130 மில்லியன் கரெக்டா, மீதி 250 மில்லியன் எங்கே? ஆமாம், ஏன்னா 386 மில்லியன் இன் வேஜஸ்ன்னு போட்டிருக்கோம். ஆமாம். உண்மையாகவே 250 மில்லியனாக போனஸ் பேமெண்ட்ஸு அவங்களோட ஸ்டாஃபு அதெல்லாம் வச்சு வரப்போகுது. ஐ திங்க் ஸோ. ஆமாம், ஐ திங்க் ஸ்டாஃப் பேமெண்ட்ஸ், ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டாஃப் பேமெண்ட்ஸ்னால் அவங்க எல்லாரையும் இது பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இவ்வளோ ஹையாக வாங்க போகிறதில்ல எந்த ஸ்டாஃபும், அது இருக்குது. பட் தட் பீங் சைட் தே ஆர் லாட் ஆஃப் ஸ்டாஃப், அது இருக்குது. அண்ட் போனஸஸ் வந்து இட் வில் பி குவைட் சிக்னிஃபிகன்ட். எஸ்பெஷலி சாலாலாம் வந்து அவனை லைக் சில பேர்லாம் இப்போ ஐ மீன் ஐ டோன்ட் நோ, எனக்கு கான்ட்ராக்ட் கிளாஸஸ்லாம் தெரியாது என்ன கான்ட்ராக்டில் என்ன கிளாஸ் இருக்குன்னு. பட் ஸோ ஒரு நான் இந்த ஃபுட்பால் மேனேஜர்னு ஒரு கேம் இருக்குது, அதை வச்சு சொல்கிறேன். ஸோ சில பேர்லாம் வந்து 10 கோல் அடித்தா இவ்வளோ போனஸ், 20 கோல் அடித்தா இவ்வளோ போனஸ்னு ஒரே கான்ட்ராக்டில். ஸோ அவங்களுக்கு ஒரே சீசனில் அவங்க 20 கோல் அடித்தாங்கன்னா 10 கோலுக்கான போனஸும் கிடைக்கும், 20 கோலுக்கான போனஸும் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ சான்ஸ் இருக்கு. பட் நீங்க சொல்லுங்க 380 எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க நீங்க அந்த பாக்கி? அதான் see the one thing is, இது நம்ம எடுத்துக்கிறது மென்னோடைய சாலரிஸ் மட்டும். ஸோ வி ஆல்சோ ஹேவ் டு டேக் இன் டு அக்கௌண்ட் உமன்ஸ் ஃபுட்பால் டீமும் நமக்கு இருக்கு, நான் ஃபுட்பாலிங் இதுவும் இருக்கு. என்ன சொல்றது, அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த வேஜஸ் எல்லாமும் கொடுக்கணும். ஸ்டேடியமை பார்த்துக்கிற அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் அந்த வேஜஸ் எல்லாமே கொடுக்கணும். பட் ஐ ஸ்டில் கான் அண்டர்ஸ்டாண்ட் 250 மில்லியன் எப்படி அப்படிங்கிறது தான் ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்டில் ஃபிகர் இட் அவுட். ஏன்னா 386 மில்லியன் இன் வேஜஸ்ங்கிறாங்க. திஸ் கேன் ஆல்சோ இன்க்ளூட் த பிளேயர்ஸ் தட் லெஃப்ட். இப்போ நம்ம போட்டிருக்கிற ஸ்க்ரீனில் வந்துட்டு ஆர் த பிளேயர்ஸ் தட் ரிமைன். பிளேயர்ஸ் போனதுக்கும் நம்ம கணக்கு எடுத்தான் ஆகணும், அதை நம்ம எடுக்கவே இல்லை இன்னும். ஸோ தட் கேன் ஆல்சோ ஆட் அப் டு ப்ராப்ளி 100 more மில்லியன் வைங்க. எனக்கு வந்து ஸ்டில் தேர் இஸ் சம்திங் நாட் தட் ரைட் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. லைக் வேர் இஸ் 386 மில்லியன் எங்கே இருக்குது? 130 மில்லியன் தான் இயர்லி வேஜஸ் இருக்குது. இது 130 மில்லியனில் நம்ம வந்து போனஸ் வந்துட்டு ஒரு 60 மில்லியன் 70 மில்லியன் போகிறோன்னு வைங்க, தட்ஸ் 200. மற்றவங்க எல்லாத்துக்கும் சேர்த்துனா கூட வந்து 50 மில்லியன் வரும்னு வைங்க, தட்ஸ் 250. மீதி 100 எங்கே? மீதி 120 130 எங்கே அப்படிங்கிறதான் வந்து எல்லா லிவர்பூல் ஃபேன்ஸும் கேட்குற கேள்வி. நீ இவ்வளோ போட்டிருக்கே சரி, இவ்வளோ வெளியே விட்டுருக்கே சரி, இவ்வளோ விட்டு உனக்கு எப்படா இவ்வளோ 100 மில்லியன் எப்படா இடிக்க முடியும்? ஏதோ 30 மில்லியன் 20 மில்லியன் இடிச்சா ஓகே, அது ஏதோ ஒன்று அங்கேயும் இங்கேயும் போகும், அதெல்லாம் ஓகே. 100 மில்லியன் எப்படி காணாமல் போகுது இங்கேருந்து அப்படிங்கிறது தான் எல்லா லிவர்பூல் ஃபேன்ஸும் வந்து கேட்குற ஒரே கேள்வி. ஸோ இதான் வந்து நம்ம பார்த்துருக்கிற வேஜஸ். ஸோ இப்போ இந்த வேஜஸ் கணக்கையும் தாண்டி வந்தோம்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜில் வந்துட்டு த நெட் டெப்ட் எவ்வளோ இருக்குது. அதாவது லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்புக்கு நம்ம லோனுன்னு சொல்லியிருந்தோம், முதல்ல 127 மில்லியன் லோன்னு சொல்லியிருந்தோம். மொத்தமாக எவ்வளோ லோனில் வச்சுருக்கோம் இப்போ நம்ம லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் பொறுத்தவரைக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் வந்துட்டு கீழேருந்து ஒரு மிட் டேபிள்லேருந்து பார்த்தீங்கன்னா 306 மில்லியன் டெப்ட்டில் இருக்கோம். நம்ம இன்னும் 300 மில்லியன் வந்து நம்ம இன்னும் வி ஓ டு சம்மோன் எல்ஸ். இட் குட் பி எனி ஒன், பட் ஆஸ் அ கிளப் வி ஓன் இட் டு அதர் பீப்புள். கரெக்டா? இப்போ நீங்க வந்து இன்க்ளூடிங் அந்த அதர் பீப்புள்னு சொல்லும்போது இது திரும்ப ஜஸ்ட் as a reminder இன்க்ளூடிங் எஃப்எஸ்ஜியும் வந்து இதுல ஒரு செப்பரேட் கம்பெனியா தான் நம்ம கன்சிடர் பண்றோம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இன்க்ளூடிங் எஃப்எஸ்ஜி, அவுட் ஆஃப் விச் எஃப்எஸ்ஜி இஸ் த பிக்கெஸ்ட் லோனர். ஆமா, அவங்க தான் பிக்கெஸ்ட் லோனர், விச் இஸ் அ வெரி குட் திங். அது நான் ஏன்னு சொல்றேன். பட் அந்த இமேஜை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் அ கிளப் லைக் லெஸ்டர் அவங்களே 205 மில்லியன் இன்னும் டெப்ட் வச்சிருக்காங்க.
அண்ட் த சேம் வித் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். அவங்க பாருங்க, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கிளப் வந்து கிட்டத்தட்ட 300 மில்லியன் டெப்ட்ல இருக்கு அவங்களுக்கு. ஆமா ஆமா. லைக் லிவர்பூல் எவ்வளோ பெரிய கிளப், நமக்கு 308 மில்லியன் என்னமோ இருக்கு. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்துட்டு 300 மில்லியன் டெப்ட் இருக்கு அவங்களுக்கு இன்னும். ஆமா. ஸோ திங்க் அபவுட் த லெவல்ஸ், லைக் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதும் அவங்க எவ்வளோ மோசமாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆமா. அண்ட் இதுல நீங்க பாத்தீங்கன்னா செல்சி நம்ம ஈக்குவலா ஒரு பிரஸ்டீஜியஸ் கிளப்னு பாத்தீங்கன்னா செல்சி அவங்க வந்து பில்லியன்ல இருக்காங்க ஆல்ரெடி. 1.4 பில்லியன் பவுண்ட்ஸ் தே ஸ்டில் ஓ, அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அவங்க இருக்காங்க. லுக் அட் யுனைடெட் 884 மில்லியன், ஆர்சனல் 504 மில்லியன், ஸ்பர்ஸ் 938 மில்லியன் பவுண்ட்ஸ் அவங்க இன்னும் ஓ பண்ணுறாங்க. தே ஆர் ஆல் இன் டெட். இது பட் இப்போ ஒரு கேள்வி வரும், அதாவது ஏன் வந்து சரி இவங்கெல்லாம் ஓகே பட் மேன் சிட்டி இதோட தான் நம்ம கம்பீட் பண்றோம், ஏன் அவங்க மட்டும் 95ல இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது என்ன? அதுதாங்க மெயின். இப்போ வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அந்த இமேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து மான்செஸ்டர் சிட்டி வந்து நம்ம எவ்வளோ தான் கிண்டல் அடித்தாலும், இவங்களுக்கு 115 சார்ஜ் இருக்குது அது இது நம்ம வந்து கிண்டல் அடித்தாலுமே வந்துட்டு த மெயின் திங் ஹியர் தட் வி ஹவ் டு கன்சிடர் ஃபார் மேன் சிட்டிஸ். நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கோம் லாஸ்ட் 5 இயர்ஸ் தே அண்ட் டாட்னம் ஆர் த பெஸ்ட் ரன் கிளப்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10 மில்லியனுக்கு ஒரு பிளேயர் வாங்குவாங்க. அதே யூலியன் ஆல்வரஸை 80 மில்லியனுக்கு விற்றாங்க. ஆமாம். That is a very great profit of 70 million, 65-70 million. We cannot compete with Man City. You have to produce talents like that. நீ அந்த மாதிரி டேலண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அவனுடைய பிளேயர் வேல்யூ ஏற்றி நீ விற்றா மட்டும்தான் நீ காசு பார்க்க முடியும். நம்மளுது வர்றது எல்லாமே ஃப்ரீ கான்ட்ராக்டில் வெளியே போகுது, இல்லை ரிட்டையர் ஆகிட்டு வெளியே போகுது. நம்ம எங்கே போகிறது? அவனுங்க பாருங்க, அவங்க வந்து ஊலியன் ஆல்வர்ஸ் அவ்வளோ பெரிய பணத்துக்கு விற்றானுங்க. அப்புறம் நிறைய அகாடமி பிளேயர்ஸ், இந்த மார்கன் ராஜர்ஸ் லாவியா வித்தானுங்க, சான்சோ வித்தானுங்க, எத்தனை பிளேயர், பாமர் வித்தானுங்க. எக்ஸாக்ட்லி, இவங்க எல்லாமே அகாடமிலேருந்து டைரக்டா வெளியே போனவங்க. டிலாப் வித்தாங்க இப்ஸ்விச் டவுனுக்கு. இது எல்லாமே ஸோ மேன் சிட்டி கரண்ட்லி ஆர் த பெஸ்ட் ரன் அகாடமிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவங்களுக்கு தான் தே மேக்கிங் பிக்கஸ்ட் ப்ராஃபிட்ஸ். அதனால தான் அவங்களுடைய டெப்ட் வந்து இஸ் ரியலி லோ. அண்ட் ட்ரூத் ஆர் நாட், வி டோன்ட் நோ இஃப் தேர் குக்கிங் த புக்ஸ். அது நமக்கு தெரியாது. ஆப்வியஸ்லி வி டோன்ட் நோ அன்லெஸ் த வேர்டிக்ட் ஆன் த 115 கேசஸ் கம் அவுட். நமக்கு தெரியாது. பட் அவங்க ரிப்போர்ட் பண்ணுறதா உண்மையை நம்ம எடுத்தாகணும். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் தேவ் ரிப்போர்ட்டட் 95 மில்லியன் தான் அவங்களுக்கு லாஸ், விச் இஸ் வெரி குட் பாயிண்ட். நீங்கள் பண்ணுறது, நம்ம கம்பீட் பண்ணுறது அவங்களோட மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படா இவ்வளோ கம்மியாக இருக்குது, விச் கோஸ் ஆன் டு ஷோ ஹவு வெல் தேர் அந்த கிளப். அவங்க இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்ஸும் பண்ணி உள்ளேயும் கொண்டு வந்து ஹவு ஆர் தே ஏபிள் டு ஹேவ் ஒன்லி 95 மில்லியன் டெப்ட்? கரெக்டா? பிகாஸ் இட் ஆல்வேஸ் டசன்ட் ஒர்க் அவுட். இப்போ நம்ம கிளாசிக் கேஸ் செல்சி 50,000 பிளேயர் வாங்கியிருக்கானுங்க, அதில் 45,000 பேர் விற்க தான் போகிறானுங்க. இட் இஸ் நாட் கரண்ட்லி ஒர்க் ஆனதால 1.4 பில்லியன் லாஸில் இருக்குது. நீங்கள் அந்த இமேஜ் எடுத்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றா வந்து எவ்வளோ ரெவன்யூ, எவ்வளோ ப்ராட்காஸ்ட், எவ்வளோ கமர்ஷியல் வேஜஸ் அதெல்லாமே போக நம்ம வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தான் வந்துருக்குது. நமக்கு வந்து 306 மில்லியன் லாஸில் இருக்குது. இப்போ இந்த 306 மில்லியன் லாஸை எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து எஃப்எஸ்ஜி வாங்கின டைம்லேருந்து போகணும். எஃப்எஸ்ஜி வந்து 2010 வந்து ஹிக்ஸ் அண்ட் கில்லட்லேருந்து தான் கிளப்பை வாங்கினாங்க. ஆனால் ஹிக்ஸ் அண்ட் கில்லட் வந்து சரியான முளமை பசங்க. என்ன பண்ணானுங்கன்னா, யுனைடெட் கிளேசர்ஸ் என்ன பண்ணுறானுங்களோ அதையவே பண்ணி வச்சுருந்தானுங்க. எவ்ரி இயர் 20-30 மில்லியன் நம்ம அந்த லோன் வாங்கியிருப்போம்ல, அவங்களுக்காகவே கட்டிட்டு இருந்தோம். ஐ திங்க் ஹிக்ஸ் அண்ட் கில்லட்டே ஒரு 5-6 வருஷம் தான் இருந்தானுங்க. அவனுங்க 2004 முதல் ஆட்டியே வாங்கினானுங்க. அந்த 5-6 வருஷத்துலேயே அவனுங்க யுனைடெட் கிளேசர்ஸ் இப்போ பண்ண மாதிரி கிளப்பை கடன் வச்சு அதுலேருந்து லோன் வாங்கி தான் நடத்திட்டு இருந்தானுங்க. அதுலேயே 20-30 மில்லியன் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ யுனைடெட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் கட்டுற மாதிரி. ஸோ அது மாதிரி நம்ம பண்ணதில் வந்து 20-30 மில்லியன் இன்ட்ரெஸ்ட்டாக கட்டிட்டு இருந்தோம் வருஷம் ஹிக்ஸ் அண்ட் கில்லட்டேரால. ஸோ இப்போ எஃப்எஸ்ஜி உள்ள வந்து 300 மில்லியன் அப்ஃப்ரண்ட் பேமெண்ட்டாக கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கினாங்க. ஸோ 300 மில்லியன் வந்து 2010 இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினதும் 300 மில்லியன் இன்னுமே டெப்டில் இருக்குது. அப்படி ஏன் அப்படி இருக்கு? அப்பனா எஃப்எஸ்ஜி ஒண்ணுமே பண்ணலையா அப்படிங்கறதான் ஃபேன்ஸ் கேக்குறாங்க. ஆமா, இப்போ அதான் கேள்வி, எனக்கே அதான் கேள்வி. இப்போ நம்ம 2010 இருந்ததுல நமக்கு எத்தனை ஸ்டார் பிளேயர் நம்ம டீம்ல இருந்தாங்க? ஜெரார்ட், அதுக்கப்புறம் கஷ்டம். அப்பதான் டாரஸும் அப்பதான் வெளியே போனான், ஞாபகம் இருக்கான்? 2010 செல்சிக்கு போனான். இந்த பிரச்சனையில தான் அவனும் செல்சிக்கு போனான். ஸோ அப்போ நம்மளுக்கு அப்போ வந்து ஜெரார்டு தான் ஒரே ஒரு ஸ்டார் பிளேயர். கேரகர் 2012 ரிட்டையர் ஆனான். ஆமாம், ஸோ அதான் கேரகர் பேருக்கு தான். எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ லுக் அட் தி சாலரிஸ் தே மைட் ஹவ் ஏர்ன்ட் அப்போ 2010. ஆனால் லுக் அட் ஆல் த சாலரிஸ் தட் தீஸ் பிளேயர்ஸ் ஆர் ஏர்னிங் இப்போ. அண்ட் நாட் டு ஃபர்கெட், நம்ம புது ட்ரைனிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும்.
ஆக்ஸா ட்ரைனிங் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட்லி நியூ காம்ப்ளெக்ஸ் நம்ம கட்டினது. மெல்வுட்டை வந்து விற்று ஆக்ஸாவை கட்டி மெல்வுட்டை திருப்பி காசு கொடுத்து வாங்கி உமன்ஸ் டீம் கொடுத்துருக்கோம் ஆமா ஆமா இப்போ. ஸோ தட் இஸ் நாட் அ ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் டு மேக் வென் யூ பில்ட் சம்திங் ஃப்ரம் ஸ்க்ராச். ஒரு ட்ரைனிங் ஃபெசிலிட்டி ஃப்ரம் ஸ்க்ராச் வென் யூ பில்ட் இட்ஸ் நாட் சம்திங் ஸ்மால் ஆமா டு மேக். நம்பர் 1. நம்பர் 2, நம்ம இந்த ஸ்டேடியம் வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்டாண்டே எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இப்போ வந்து இன்னொரு 6000 சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆமா இப்போ இந்த 6000 சீட்ஸ் ஆட் பண்ணதுல தான் பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒருத்தவங்களுக்கு நம்ம லீஸ் விட்டுட்டோம், அவங்க கட்ட முடியாமல் போய் கடைசியில் பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்க. அதனால் அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு எக்ஸ்ட்ரா 90 மில்லியன் போட்டோம் அது ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. ரைட் ரைட் ஓகே. அது எஃப்எஸ்ஜியோட கண்ட்ரோல்லே இல்லையே. கடைசியில் அது முடிக்க முடியாமல் போய் நடுவில் நின்னா எஃப்எஸ்ஜி என்ன பண்ண முடியும்? அதனால எக்ஸ்ட்ரா அவங்க 90 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி 90 மில்லியன் இஸ் அன்னெசரி மணி நம்ம கொடுத்தது ஆமாம் அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. இல்லைன்னா நம்மளோட டெப்ட் வந்து 210 மில்லியனில் தான் இருந்திருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக 90 மில்லியன் கொடுத்தனால தான் அங்கே வந்து மாட்டிட்டோம். அது வந்து அந்த அவங்க பேர் வந்து பக்கிங்ஹாம் குரூப். அவங்க தான் வந்து பேங்க்ரப்ட் ஆனாங்க. தே couldn't finish the stadium. அண்ட் தென் இதான் அந்த 306 மில்லியனில் 198 மில்லியன் வந்து எஃப்எஸ்ஜிட்டிருந்தே நம்ம லோன் வாங்கினது. மெயினான இது ஒரு பாயிண்ட். எதுக்குன்னா, இந்த 198 மில்லியன் எஃப்எஸ்ஜியை நம்மளுக்கு கொடுத்தனால அதில் இன்ட்ரெஸ்ட்ஸ் கிடையாது. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு பே இன்ட்ரெஸ்ட் எவ்ரி மந்த் ஃபார் தட் லோன். நமக்கு எப்போல்லாம் நம்ம ரெவென்யூ ப்ராஃபிட் பண்ணுறோமோ நம்ம எஃப்எஸ்ஜிக்கு திருப்பி கொடுத்துட்டே வருவோம். இந்த 30 மில்லியன் வச்சுக்கோ, 50 மில்லியன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லோனை குறைச்சிக்கிட்டே வருவோம். ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, 10 இயர்ஸில் அவங்க போட்ட 300 மில்லியனை இன்னுமே இந்த கிளப் ஓஸ் 300 மில்லியன் எப்போனா 15 இயர்ஸ் கழிச்சு. ஆமாம். அண்ட் இன் திஸ் 15 இயர்ஸ் we've been a reasonably successful club. அதை நம்ம டினையும் பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம். நம்ம எல்லாத்தையுமே வின் பண்ணியிருக்கோம். we've brought back Liverpool to where they belong. அதுவும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். 2010 நம்ம எங்கேயோ இருந்தோம். அதெல்லாம் வந்து அது ஒரு காலங்கள் மாதிரி 8th and 10th ஸ்பாட்லேயே ஃபைட் இருக்கும் நமக்கும் கீழே இருக்கிற கிளப்ஸுக்கும். அண்ட் நவ் வி ஆர் சேலஞ்சிங் ஃபார் த டைட்டில் சீசன் இன் சீசன். அண்ட் ஸ்டில் த வேல்யூவேஷன் ஹஸ் இன்க்ரீஸ்ட் 10 டைம்ஸ். 300 மில்லியனுக்கு வாங்கியிருக்கோம். இப்போ வந்து வி ஆர் நியர்லி இவாலுவேட்டட் அட் 4.2 பில்லியன். ஆமாம் ஆமாம். That has increased multifold, but the way that we own is still the same. இன்னும் 300 மில்லியன் we still own FSG for having Liverpool, which is நீங்கள் சொன்ன மாதிரி it is still under control. அதுவே பெரிய விஷயம் தானே. 10 வருஷமா மேலேயும் போயிடக்கூடாது, கீழே போனால் ஓகே, மேலே எக்காரணத்து கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணி வச்சிருக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆமாம் கரெக்ட். ஸோ we still own 306 மில்லியன் and 198 மில்லியன் வந்துட்டு இட்ஸ் ஸ்டில் வித் FSG. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு மேஜரான கான்செப்ட் வந்து இப்போ அந்த எஃப்எஸ்ஜினா யார்? இப்போ நம்ம வந்து எப்பவுமே வந்து 2 பேரை தான் பார்ப்போம். ஒன்று வந்து ஜான் ஹென்ரி, இன்னொன்று வந்து டாம் வர்னர். இவங்க 2 பேரை தான் பார்ப்போம். மற்றவங்களெல்லாம் நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். மேட்சஸ்லையா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். ஆமாம் கரெக்டா? ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு விஷயமே இருக்குது. யார் எவ்வளோ ஓன் பண்ணுறாங்க எஃப்எஸ்ஜியில் இருக்கட்டும், மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யார் அவங்கள, அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த இமேஜை காட்டுறீங்களா? இந்த இமேஜ் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு அதில் என்ன புரிஞ்சிருக்கு? அதாவது எனக்கு என்ன புரியுதுன்னா, எஃப்எஸ்ஜிங்கிறது வந்து வெறும் ஜான் ஹென்ரி அண்ட் டாம் வர்னர் மட்டும் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து தே ஓன் ஒரு பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்எஸ்ஜியே வந்து ஃபுல் 100% ஓன் பண்ணல கிளப்புக்கு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டி இருக்குது. எஃப்எஸ்ஜி ஓன்ஸ் 97% லிவர்பூலில். அந்த லிவர்பூலில் கூட இல்லை, அந்த இதில் என்ன போட்டிருக்கு, எஃப்எஸ்ஜி ஃபுட்பால் குரூப். ஸோ அதுதான். ஸோ லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்புக்கும் மேலே அது. ஸோ எஃப்எஸ்ஜி வந்து யூஎஸ் கம்பெனி. அது அவங்களுக்கு யூகேல ஒரு இது இருக்கு, யூகேஎஸ்வி ஹோல்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது எனக்கு ரொம்ப நான் ஃபைனான்சியல் ஆளு. ஸோ ரொம்ப பேசிக் டேர்ம்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், எனக்கு புரியல ரொம்ப, நீங்க தான் சொல்லணும் ஒழுங்கா. பட் ஸோ எனக்கு என்ன புரியுதுன்னா, எஃப்எஸ்ஜி அந்த ஃபென்வே ஸ்போர்ட்ஸ் குரூப் வந்து 97%. அப்புறம் இன்னொன்று டைனாஸ்டி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள், நான் என்னன்னு எனக்கு தெரியாது அதெல்லாம். பட் 3% அவங்க ஓன் பண்றாங்க. அந்த எஃப்எஸ்ஜி வந்து அந்த 97% வந்து எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதில் தான் ஜான் ஹென்ரி 40%, டாம் வர்னர் 10%, மைக் கார்டன் 12%, அப்புறம் ரெட்பர்ட் கேபிட்டல் 11%, அப்புறம் பாக்கி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்லாம் 27%. ஸோ மைனாரிட்டி ஓனர்ஸ் அவங்க. ஸோ இதுதான் எனக்கு புரியுது. இதில் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன யாருக்கு என்ன இம்பேக்ட் இருக்குது இதில் அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு. 97% தான் ஃபென்வே ஸ்போர்ட்ஸ் குரூப்ட்டு இருக்குது. மீதி 3% வந்து டைனாஸ்டி எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ட்டு இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஐ திங்க் எஃப்எஸ்ஜி வந்து கிளப்பை விற்கணும் நம்ம 2 இயர்ஸ் முன்னாடி பயங்கர ப்ரெஷர் போட்டாங்க எல்லாருமே.
எஃப்எஸ்சியும் வந்து ஏதோ ஒரு பேங்க் கிட்ட கொடுத்து இவாலுவேட் பண்ணி சொல்லுங்க, ஆமா ஆமா கரெக்ட். நம்மளோட இது எவ்வளோன்னு சொல்லி ஞாபகம் இவாலுவேட் இருக்கு, பண்ணி ஞாபகம் சொல்லுங்க இருக்கு. ஆமா அப்படின்னு சொன்னாங்க. இது எப்போனா இந்த கத்தாரி வந்து யுனைடெடை போய் பார்க்க சமயத்திலேயே we were ஆல்சோ ஆன் சேல்னு சும்மா ஒரு ரூமர் இருந்துச்சு. ஆமா ஆமா இல்ல அந்த ராட்க்ளிஃப் எப்போ யுனைடெட வாங்கணும்னு அந்த பேச்சு வந்ததோ, லைக் ப்ராப்பரா கட்டார் ஒரு ராட்க்ளிஃபோ, அப்பதான் நம்மளும் வந்து we were looking at being soldனு FSG were looking at Liverpool being sold. ஆமா அப்படின்னு இருந்துச்சு. பட் அதில் என்ன விஷயம்னா அவங்க ஃபுல் கிளப்பை விற்கணும்லாம் அவங்க பேச்சு இல்லை. அவங்க பேச்சுப்படி வந்துட்டு we were going to sell a small portion of our இதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மால் போர்ஷனை தான் வந்து டைனஸ்டி எக்விட்டி வந்துட்டு $155 மில்லியன் கொடுத்துட்டு 3% வாங்கியிருக்காங்க. ம் அந்த 3% $155 மில்லியன் அதை கணக்கு போட்டு பார்த்தோம்னா மொத்தமாக 4.2 பில்லியன் பவுண்ட்ஸ், சாரி அது டாலர்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. மொத்த வேல்யூவேஷன் வந்து 4.2 பில்லியன் பவுண்ட்ஸில் இருக்குது. லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் வந்து இஸ் வேல்யூட் அட் 4.2 பில்லியன் பவுண்ட்ஸ். இப்போ எவனாச்சும் வந்து வாங்கணும்னா 4.2 பில்லியன் வாங்க கொடுத்தா தான் எஃப்எஸ்ஜி வில் செல். ஆமா பேசிக்லி அதான் வந்து அதனுடைய வேல்யூ. ஸோ அவங்க 3% விற்றனால நீங்கள் சொன்ன மாதிரி எஃப்எஸ்ஜியே வந்து ஸ்பிளிட் இன்டு எஃப்எஸ்ஜி ஃபுட்பால் குரூப். பேசிக்லி இதுதான் வந்து யூஎஸில் வச்சுருக்காங்க. பட் அதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து யூகேஎஸ்வி ஹோல்டிங்ஸ் விச் லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் கம்ஸ் அண்டர் ஆமா கம்ப்ளீட்டாக, விச் வாட் ஹேப்பன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வாட் ஹேப்பன்ஸ் என்டையர்லி இன் த யூகே அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஏன்னா இந்த ஃபென்வே ஸ்போர்ட்ஸ் குரூப் ஆல்சோ ஓன்ஸ் ஒரு பேஸ்பால் டீம், ஒரு பேஸ்பால் டீமும் ஒரு ஐஸ் ஹாக்கி டீமும் கூட. ஆமா அவங்க இது எல்லாமே கம்ஸ் அண்டர் எஃப்எஸ்ஜி ஃபென்வே ஸ்போர்ட்ஸ் குரூப். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த யூகேஎஸ்வி ஹோல்டிங்ஸுங்கிறவங்க தான் வந்துட்டு தே ஓன் லிவர்பூல் ஃபுட்பால் கிரவுண்டு, ஃபுட்பால் கிளப் அண்ட் இந்த அசோசியேட்டட் இந்த கிரவுண்ட்ஸ் யாரெல்லாம் பார்த்தா இந்த உமன்ஸ் டீமு அந்த அந்த சுற்றி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே. ஆமா ஆமா ஸோ இதான் வந்து யூகேஎஸ்வி ஹோல்டிங்ஸ் கடையில் வருது விச் இஸ் அண்டர் எஃப்எஸ்ஜி பேசிக்லி. பட் எஃப்எஸ்ஜி கடையில் எவ்வளவோ இருக்கலாம்ல, அதில் இந்த ஒரு பார்ட் தான் ஹோல்ட்ஸ் லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் 100% வந்து அவங்களே ஓன் பண்ணுறாங்க. ஸோ இதில் அந்த இதை பற்றி சொல்லியிருந்தேன் தெரியுமாங்க, அந்த எவ்வளோ லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லோன் 198 மில்லியன் லோன் வாங்கினதில் வந்து டைரெக்டாக எஃப்எஸ்ஜிலேருந்து வாங்கிக்கோன்னு சொன்னேன்ல, இது ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா நம்ம எதுவுமே இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் பண்ணுறது இல்லை. அதை தான் வந்து மேன் சிட்டி ரீசெண்டாக ஒரு கேஸ் போட்டுட்டு வின் பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவனுக்கு வந்து அந்த அசோசியேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்னு ஒரு கேஸ் வின் பண்ணானுங்க பிரீமியர் லீக்கு எதிர்த்து. ஆமா கரெக்ட். அது எனக்கு புரியல என்னன்னு, அது என்ன ஆக்சுவலி என்ன விஷயம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஏர்லைன் பேர்னு எட்டியாடா. ஸோ எட்டியாட் ஏர்லைன்ஸ் வந்துட்டு நான் வந்து மான்செஸ்டர் சிட்டிக்கு 80 மில்லியன் கொடுத்து ஸ்பான்சர்ஷிப் டீல் போடுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பிரீமியர் லீக் உள்ள வந்து என்ன சொன்னான்னா, நீ போடுற டீலு 80 மில்லியனுக்கு வர்த்தே கிடையாது, நீ எதுக்கு 80 மில்லியன் போடுறேன்னு கேட்குறான். ஏன்னா எட்டியாட் ஏர்லைன்ஸ் இஸ் ஓன்ட் பை சம் ஒன் தட்ஸ் ஆல்சோ ஓனிங் மேன் சிட்டி. ஆமாம் ஆமா ஓகேவா? அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு மேன் சிட்டி என்ன சொன்னானுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சனல் புது ஸ்டேடியம் கட்டும்போது மட்டும் எமிரேட்ஸ் கொடுத்தீங்க, அப்போ மட்டும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எந்த ரூல்ஸும் கேட்கல, இப்போ மட்டும் நீங்கள் எப்படி இது வந்து ஹை இவாலுவேஷன் நீங்கள் எப்படி சொல்லலாம்? அது எட்டியாடுக்காரன் தான் முடிவு பண்ணும். நீங்கள் உள்ளே பூந்து எட்டியாடு பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் அப்போவே உள்ளே பூந்து எமிரேட்ஸில் வந்து பண்ணிருக்கூடாது, இவ்வளோ வேல்யூவேஷன் கிடையாது நீங்கள் சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆர்சனல் லிவர்பூல் எல்லாமே வந்து ஷேர் ஹோல்டர் லோன் வாங்கியிருக்காங்க, ஓனர்ஸ் லோன் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனு, அதை மட்டும் நீங்கள் பிஎஸ்ஆரில் சேர்த்திக்க மாட்டீங்களாமா. ஆனால் நான் வந்து தனியாக ஸ்பான்சர்ஷிப் டீல் இவ்வளோ போட்டால் மட்டும் இது வந்து இட்ஸ் அபவ் வேல்யூவேஷன் சொல்லிட்டு நீங்கள் கம்மி பண்ணுறீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு பிரீமியர் லீக்கோட கேஸை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. அதனால் இந்த ஏபிடி டிரான்சாக்ஷன் வந்து மிகப்பெரிய வின்னு மேன் சிட்டிக்கு. நீங்க சொல்றத பார்த்தா இட் மேக்ஸ் சென்ஸ். அவங்க ஏன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அவங்க சைடு கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. லைக் சொன்ன மாதிரி எமிரேட்ஸ் இது பண்ண போது எதுவுமே சொல்லல, மற்ற கிளப்புக்கெல்லாம் எதுவும் பண்றதில்ல, ஏன் வந்து நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம் இது ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட், அவங்க சொல்றது நியாயம் தான். ஸோ அதனால வந்து அவர் லோன்ஸ் ஆர் பேசிக்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ், அதுதான் மெயின். ஸோ வி ஆர் நாட் லூசிங் மோர் டு ரெண்டு. இப்போ நான் சொன்னேன்ல பிஎஸ்ஆர். ஸோ மெயினாக பிஎஸ்ஆர் ப்ராஃபிட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 இயர்ஸ் சேர்த்தி போட்டோம்னா 105 மில்லியன் தான் நம்மளுக்கு லாஸ் இருக்கணும் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வி வில் கிவ் யூ பாயிண்ட் டிடக்ஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எடுத்து பார்த்ததில் லாஸ்ட் 3 இயர்ஸில் இப்போ உங்களுக்கு அந்த இமேஜ் தெரியும், நமக்கு இந்த 3 வருஷம் சேர்த்தி போட்டோம்னா நமக்கு வந்து 44 மில்லியன் தான் லாஸ். அலோவபிள் லிமிட்ஸ் 105 வரைக்கும் நம்ம போயிருக்கலாம், ஆனால் நம்ம 44 மில்லியன் தான் நம்மளுக்கு லாஸ் இருக்குது. அதே மாதிரி யூஏஎஃப்ஆர் ஒரு விஷயம் இருக்குது, அந்த யூஏஎஃப்ஆர் ஸ்குவாட் காஸ்ட் ரேஷியோன்னு சொல்லி. இந்த ஸ்குவாட் காஸ்ட் இப்போ சேஷாத்தி கூட ஃபஸ்ட்டு சொன்னார்ல, எவ்வளவு ரெவன்யூ வருது அதை நீ எவ்வளோ கொண்டு போய் ஸ்குவாடுக்காக வச்சுருக்க,
அப்படிங்கிற ரேஷியோ வந்துட்டு வருஷம் யூஎஃப்ஐ கம்மி பண்ணிகிட்டே வரான். 22-23 90% வரைக்கும் வச்சுக்கலான்ட்டு இருந்தான். 23-24 80% கொண்டு வந்துட்டான். ஆனால் நம்ம அப்போ கூட 62.7%, அதான் 63 சொன்னார்ல சார் ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கோம் நம்ம. இதை தான் வந்து எனக்கு ஒரு டவுட்டு, இதுதான் வந்து ஸ்பெயின்லேயும் பண்ணுறாங்களா? ஏன்னா இதே ரூல்ஸ் தான் ஐ திங்க் பார்சலோனா வந்து தேர் இன் ட்ரபிள்னு அங்கே லாலிகால இதே மாதிரி ஒரு ரூல்ஸ் அங்கேயும் இருக்காங்க. அங்கே என்னமோ அந்த 1:1 ரூலும் பாருங்க, எனக்கு அது என்னன்னு எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு ஃபுல்லாக தெரியல. பட் நான் என்னோட லிமிட்டட் நாலேஜ் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, அந்த பார்சா பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை அவங்க ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கணும், ஒரு பர்சன்டேஜ் தான் அலௌடு. இன்கம் இவ்வளோ 100 மில்லியன் இன்கம் இருந்தால் ஐ திங்க் ஏதோ 90 என்னவோ தான் யூ கேன் ஸ்பெண்ட் ஆன் ஸ்குவாட். பட் பார்சா வந்து 120 போல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அது ஏதோ சம்திங் சிமிலர் தான் எனக்கு தோணுச்சு. ஐ திங்க் அதே தான் எக்ஸாக்ட்லி. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் சேலோடைய ப்ராஃபிட் கம்பேரிசன் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து அந்த டாட்டட் ரெட் லைன், அந்த டாட்டட் ரெட் லைனில் நம்ம தான் இருக்கிறதுலே கம்மி. அவுட் ஆஃப் ஆல் த டாப் 6 சைட்ஸு யார் சேல்ஸ் அதிகமாக பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்ம தான் இருக்கிறதுலே கம்மி. ஆன் ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு 45.4 மில்லியன் தான் நம்ம இருக்கோம். அதில் எடுத்து பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி மேன்செஸ்டர் யுனைடெட் வந்து நம்மளோட ஆன் ஆவரேஜ் சின்ஸ் 2014 எடுத்து பார்த்தோம்னா அவங்க நம்மளோட கம்மியாக இருக்காங்க. பட் ஆனால் ஆன் ரீசெண்ட் டைம்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவனுங்க கூட நம்மளோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கானுங்க. நம்ம வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். வெறும் 22 மில்லியன் தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் அந்த பிளேயர்ஸ்லாம் விற்றது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறோமே, எல்லாருமே பூரா வரவனுங்க ரிட்டையர்மெண்ட்டோட்டாக யூஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறானுங்க. நம்ம எங்கே வந்து ப்ராஃபிட் பார்க்கறது பிளேயர் விற்கிறதுல? ஸோ அதனால் வி பிகம் தட் கிளப். நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, வி ஷுட் பி அ கிளப் வேர் நோ பிளேயர் வாண்ட்ஸ் டு லீவ் அண்ட் கோ டு அனதர் கிளப்னு சொல்லுவோம்ல. லைக் அவன் வந்தானா இங்கேயே இருக்கணும், லைஃப் ஃபுல்லாக இங்கேயே இருக்கணும், லைஃப் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளப் ஸ்டேட்டஸ் நம்ம வந்துட்டோம். அதனால் வி கேன் நாட் செல் பிளேயர்ஸ் that are performing at the highest level. நம்ம அந்த கிளப் ஆகிட்டோம். we are the final destination club மாதிரி நம்மளுக்கு அந்த நேம் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து பெருசாக சேல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணும்னா யங்ஸ்டர்ஸ் தான் சேல் பண்ணணும். ஆமாம், கரெக்டாக. ஸோ தட்ஸ் வை வி ஆர் அட் திஸ் பொசிஷன் ஆஃப் வேர் வி ஆர். ஸோ பிளேயர் வேஜஸ் பார்த்துட்டோம், ஓனர்ஷிப் எப்படி இருக்குது அதையும் பார்த்துட்டோம், எவ்வளோ லாஸ் நம்ம மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம், நம்ம பிஎஸ்ஆருக்குள்ளாரி இருக்கோம், யூஎஃப்ஏ ஸ்குவாட் காஸ்ட் ரேஷியோக்குள்ளாரி இருக்கும். பிளேயர் விற்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு இப்போதைக்கு பிரச்சனையாக இருக்குது. And we have to improve on that. பட் அது கூட நீங்கள் வந்து அது இப்போது எனக்கு என்ன ஒரு கேள்வினா, அதாவது வந்து 2 விதமாக இதை இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ சிட்டி பற்றி பேசினா அவங்க அகாடமி வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி இப்போ பால்மர், லாவியா, அதாவது அவங்க ஸ்குவாடில் வந்து ரீகோலூஸ் மாதிரி ஒருத்தன் தான் உள்ளே வரான். பட் ஆனால் அவங்க ஜென்ரேட் பண்ணுறது வந்து வருஷம் அட்லீஸ்ட் ஒரு every 5 years தே ஜென்ரேட் அரௌண்ட் 10 வேர்ல்ட் கிளாஸ் பிரீமியர் லீக் லெவல் பிளேயர்ஸ். அவங்கள விற்று அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு இல்லை, நம்ம வந்து இந்த என்ன சொல்றது, we have to buy them cheap and sell them high. இந்த அந்த ஜூலியன் ஆல்வரஸ்க்கு பண்ண மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி பண்ண மாதிரி. ஸோ லைக் அந்த மாதிரி தான் பண்ணணும். பட் அந்த மாதிரி நம்ம பண்ணுவோன்னு தோணுது அவங்களுக்கு. ஏன்னா நம்ம we don't tend to buy players a lot just in general. இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோவே எடுத்துக்கோமே, கியாஸ் ஒருத்தனை தான் வாங்கினோம். வாங்குறதும் வந்து அன்லஸ் ஒரு மேஜர் ரீவேம்ப் ஆர் ரொம்ப க்ரூஷலான பீஸ் வாங்கணும் இந்த டீமுக்கு அப்படின்னால வழியா வி டோன்ட் ஸ்பெண்ட் அலாட்ஸ். அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் மூலமா என்ன மாதிரி ப்ராஃபிட் வரும்னு அது வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? பிகாஸ் ஆஸ் அ லிவர்பூல் ஃபேன் எனக்கு வரும்னு தோணல அது. இல்லை, ஐ திங்க் தட் இஸ் வேர் வி ஆர் லைங். வி ஹேவ் டு டெவலப் தி அகாடமி மோர் as compared to how much purchases we make to the main team. அப்போ தான் யூ கேன் கீப் த கிளப் சஸ்டைனபிள். நம்ம சும்மா மெயின் டீமுக்கு வந்து 10 பிளேயர் வாங்கி போட்டுட்டு விற்க முடியாத ஆசெட்டை வாங்கி வச்சுட்டு பிரயோஜனமே இல்லை. கரெக்ட். யூ ஹாவ் டு கெட் பிளேயர்ஸ் ஹூ ஆர் வெரி குட் பொட்டன்ஷியல், நம்பர் 1. ஒருவேளை அந்த பொட்டன்ஷியல் வச்சு நம்ம டீமுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒரு மினோ மாதிரி நம்ம வித்தரலாம். அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வாங்கணும் நம்ம. ஒரு பிளேயர் ஹூ ஹாஸ் டெக்னிக்கல் குவாலிட்டி, அந்த மாதிரி பிளேயரை வாங்கினா தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். நம்ம வந்து சும்மா வந்துட்டு பிளேயரை வாங்கி வச்சுட்டு நம்ம டீமுக்கும் செட் ஆகாமல் விற்கவும் முடியாமல் வச்சுருந்தோம்னா வி ஹேட் மெனி பிளேயர்ஸ் லைக் தட். நம்ம இந்த ஃபேபியோ, பொரினி, நிறையா பிளேயர், எனக்கு வந்து பொரினி தான் ஞாபகம் தான். மெரிக்கி, லேம்பர்ட்லாம் நம்ம சும்மா வாங்கினோம் கடைசியில். அதனால் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல அப்போல்லாம். ஸோ வி ஷுட் நாட் எண்ட் அப் இன் தட் சைக்கிள் வேர் அகெயின் வி கோ அண்ட் பை பிளேயர்ஸ் அண்ட் ஜஸ்ட் கீப் தம். விற்கவும் முடியாமல் க்ரூயிச்னா நம்ம கடைசி வரைக்கும் என்ன பண்ணோம், நம்ம எதுவுமே பண்ண முடியல. அவனை although very low investment but still we couldn't move him on la. So அந்த தப்பலங்க, அதுதான் நான் வந்து that's what I'm asking. like அந்த சிட்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னா I don't know எவ்வளவுக்கு வாங்குனாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த லாவியா, பால்மர் இவங்களெல்லாம் அவர் வாங்குனாங்களான்னு தெரியாது. சில பேர்லாம் அகாடமி ப்ராடக்டா கூட இருக்கலாம்.
பட் த ஃபேக்ட் தட் தேர் ஏபிள் டு செல் தம், அதுதான் வந்து இட்ஸ் த பிக் டிஃபரன்ஸ்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அகாடமியை இம்ப்ரூவ் பண்ணோம்னாலே ஐ திங்க் இட் வில் சால்வ் அ ஃபியூ மோர் ஆஃப் அவர் இஷ்யூஸ். ஆமாம், ஐ திங்க் வித் பிஎஸ்ஆர் வந்து வி ஹவ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் தி அகாடமி அண்ட் ட்ரை டு கெட் ஆஸ் மச் டேலண்ட்ஸ் as we possibly can. ஒர்க் அவுட் ஆலினாலும் we can make profit out of it and then go for players that we want to. பட் இதெல்லாம் கம்பேர் பண்ணி ஃபைனலாக டிஸ்கஷிங் பாயிண்ட் வந்து இந்த சம்மரில் we need an investment. அதுதான் வந்து மெயின். அதான் இன்னைக்கு வந்து இந்த எபிசோட் வந்து மல்டி மில்லியனர் கௌதமோட லெக்சர் கிளாஸ் இன்னைக்கு ஃபைனான்ஸ்ல. நீங்க பாக்குறவங்க வந்து அதாவது பாக்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்க சட்டெல்லாம் போட்டு நல்லா ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்க. நான் பாருங்க, நான் அந்த ஃபுட்பால் கோச் மென்டாலிட்டி தான், என்னோட கோச் ஜெர்சியை போட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு இந்த ஃபைனான்ஸ் எல்லாம் தெரியாதுப்பா, நீ போய் கோலை போடு, இந்த நியூ காசில் கேம் பண்ண மாதிரி பண்ணாத, அவ்வளவுதான். பட் இல்ல, இந்த எபிசோடு வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ரொம்ப சின்சியராக உட்காந்து பார்த்ததுக்கு. ஏன்னா இன்னும் திஸ் எபிசோட் வந்து இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அதனால் வந்து பட் ஹோப்ஃபுல்லி யூ லேர்ன் சம்திங். அட்லீஸ்ட் என்னோட பர்ஸ்பெக்டிவ் வந்து ஐ லேர்ன்ட் அ லாட் இந்த எபிசோட அண்ட் ஜென்ரலாக இந்த எபிசோடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. பட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து இந்த டவுட்டர்ஸ் டு பிலீவர்ஸ் டாக்குமெண்ட்ரி. ஸோ இப்போ வந்து ஒரு சீரியஸான இதை பற்றி பேசிட்டோம். இப்போ அடுத்தது ஒரு அமேசானில், இங்கே அமேசான் பிரைமில் இருக்குது, டவுட்டர்ஸ் டு பிலீவர்ஸ் டாக்குமெண்ட்ரி. அதை பார்த்துட்டு அதோட ரிவ்யூ, அதுதான் அடுத்த எபிசோட் இந்த இன்டர்நேஷனல் பிரேக்கில். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பிரேக்கு அப்புறம் வர கேம்ஸ்க்கெல்லாம் ப்ரீவியூ ரிவ்யூலாம் ஆஸ் யூஷுவல் வர ஆரம்பிக்கும். பட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டார்வின் நூனியஸ் சேல் ஃபார் 80 மில்லியன் இந்த சம்மர் நடக்குது.